இந்த ஸ்டோரியில ஒரு சைக்கோபாத் இருப்பான், ரொம்ப கிரீப்பி. எந்த அளவுக்கு இருப்பானா, ஆஃப் ஜோக்கர் அளவுக்கு இருப்பான். இந்த ஸ்டோரியில கடைசியில பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கதை புரியாது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். இந்த ஸ்டோரி வந்து February 2013. கிம் வந்து ஒரு யங் உமன். அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கூட வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து தனியா போயிட்டு அவங்களோட வேற ஒரு பிளேஸ்ல வந்து ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. கிம்முக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. அவங்க வந்து ரொம்ப ஆன்டி சோஷியல். அவங்களால பப்ளிக்ல ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட வந்து பேச முடியாது. அப்படி அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசணும்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகும். அவங்களுக்கு ரொம்ப வந்து ஆன்சைட்டியா இருந்தது. அது அவங்களால மற்றவங்க கூட போயிட்டு பேச முடியாது. அவங்களோட ஜாப்பும் வந்து வெளியே போயிட்டு ரொம்ப வேலை செய்யற மாதிரி இல்லை. அதனால மோஸ்டா அவங்க வந்து அவங்களோட டைனி அப்பார்ட்மெண்ட்ல தான் இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து எப்போ வந்து வெளியே போனோம்னாலும் உடனே காருக்கு ஓடி போவாங்க. வேலையை முடிச்சுட்டு கார்ல இருந்து ஓடி இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க. இவங்க இப்போ ஸ்டே பண்றது வந்து ஒரு டைனி அப்பார்ட்மெண்ட் தான். ஆனா இவங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க வந்து மோஸ்டா எல்லாரோட கான்டாக்டை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு கான்டாக்டை மட்டும் இவங்களால அவாய்ட் பண்ண முடியல. அது வந்து இவங்களோட லேண்ட் ஓனர். ஆனா அவங்க வந்து ஒரு ஸ்வீட் ஓல்ட் லேடி. அந்த ஓல்ட் லேடி பேர் வந்து ஒலிவியா. அந்த ஸ்வீட் ஓல்ட் லேடிக்கு வந்து கிம்மை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கிம்மை வந்து அவங்களோட ஓன் டாட்டர் மாதிரி அவங்கள பார்த்தாங்க. கிம்முக்கே வந்து இது சர்ப்ரைஸா இருந்தது. ஏன்னா கிம்முக்கே வந்து ஓல்ட் லேடி கிட்ட இன்டராக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அவங்க ரெண்டு பேர் ரொம்ப இன்டராக்ட் பண்ணல. ஆனா அதுவே வந்து கிம்முக்கு வந்து பிடிச்சிருந்தது. அதுவே வந்து பெருசா இருந்தது. அந்த ஸ்வீட் ஓல்ட் லேடி ஒலிவியாக்கு வந்து கிம்முக்கு வந்து அவங்க வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஃபுட்டு கொடுக்கறது கூட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு டோருக்கு வெளியே வச்சுட்டு அவங்க வந்து நாக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் கிம்முக்கு வந்து எப்படி வந்து சோஷியல் ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ கிம்மை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து நல்ல ஃபுட்டை வந்து கொடுக்கணும்னு மட்டும்தான் நினச்சாங்க. கிம்முக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க டிஷ்ஷஸை வந்து அவங்க டோருக்கு வெளியே வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒலிவியா வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை க்ளீன் பண்ணிடுவாங்க. கிம்முக்கு வந்து ஒலிவியா கூட இருக்கிறது ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் 2 months அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறமா கிம் வந்து அவங்களோட மெடிசன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட ஆன்சைட்டிக்காக. ஆன்சைட்டினா அந்த ஹார்ட் பீட்லாம் வந்து ரைஸ் ஆகும். அதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக இவங்க வந்து மெடிசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. கிம்முக்கு தெரியும் இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கும் போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இருந்தாலும் இந்த வாட்டி திங்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. திங்ஸ் எல்லாம் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது, வேற இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திங்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. ஏன்னா மெமரி லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த மெடிசனை தான் பிளேம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிசன் எடுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ட்ரௌசி ஆகுது. இவங்களால ஒரு டே ஃபுல்லாக முழிச்சிருக்க முடியாது. அந்த டேவை பாஸ் பண்ணணும்னாலே ஒரு 2 to 3 hours வந்து இவங்க தூங்குவாங்க. அப்போதான் அந்த டேவை வந்து இவங்களால பாஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த மெடிசனை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா டாக்டர் கிட்ட போயிட்டு வேற ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் அவங்க வாங்கணும். ஆனால் டாக்டர் கிட்ட போகணுன்னா டாக்டர் கிட்ட பேசணும். டாக்டர் கிட்ட மட்டும் பேசாம அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேசணும். நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியதா இருக்கும். அவங்களால மற்றவங்க கிட்ட போய் பேச முடியாது, அந்த டாக்டர் கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து நான் வந்து இந்த மெடிசனே நான் எடுக்க போறேன், நான் வந்து டாக்டர் கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதே மெடிசனை கண்டினியூ பண்றாங்க. டாக்டர் கிட்ட போகாம இருக்காங்க. இப்படி இவங்க மெடிசனை வந்து சஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒலிவியா வந்து கிரீக் சாலட் வந்து எடுத்துட்டு வராங்க. ஒலிவியாக்கு தெரியும் கிம்முக்கு வந்து கிரீக் சாலட்னா ரொம்ப பிடிக்கும். வந்து அந்த டோர் ஸ்டெப்ல அந்த கிரீக் சாலடை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுறாங்க. எக்ஸைட் ஆகி உள்ள எடுத்துட்டு போறாங்க. இந்த வாட்டி அவங்க டிசைட் பண்றாங்க, நான் வந்து இந்த நாள் வந்து இது எனக்காக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறேன், நான் ரிலாக்ஸ் பண்ண போறேன். பெட்ல போயிட்டு நான் நெட்ஃப்ளிக்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்து நான் டிவி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. பெட்ல போய் படுத்துட்டு டிவி போடுறாங்க. அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க வந்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு ஏஞ்சி பார்க்குறாங்க, அந்த ஃபோர்க்கு அப்படியே கையில் இருக்கு. அப்போ யோசிக்கிறாங்க, இது வரைக்கும் நான் வந்து இவ்வளோ ஃபாஸ்டா இவ்வளோ ஹெவியா நான் தூங்கினது இல்லை. இந்த சைடு இருக்கும் போது அப்படியே லெஃப்ட் சைட் பார்க்குறாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தா அவங்களோட பெட்லாம் வந்து கலைஞ்சிருக்கு. யாரோ அவங்க படுத்திருந்த மாதிரி இருக்கு. இப்போ யாரோ அந்த படுத்திருந்திருக்க மாதிரி இடத்த வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடம் ஹீட்டாக இருக்கு. யாரோ இப்போதான் அங்கே படுத்திருக்க மாதிரி இருக்கு. ஆனால் கிம்முக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க எப்பயுமே ரைட் சைடில் தான் தூங்கினாங்க. லெஃப்ட் சைடில் தூங்குறது வந்து அவங்க வந்து ஒரு பேட் லக்காக நினச்சாங்க.
அதனால எப்பயுமே வந்து ரைட் சைடில் மட்டும்தான் அவங்க தூங்கினாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, நான் மேபி ரோல் ஆகிட்டு அந்த சைடில் போயிட்டு அப்படியே திருப்பி ரோல் ஆகிட்டு ஃபோர்க்கை வச்சுக்கிட்டே நான் இந்த சைடு வந்து படுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது வந்து இம்பாசிபிள், அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ல யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. போலீஸுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு எல்லா விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் வந்து லாக் பண்றாங்க. லாக் பண்ணிட்டு செக் பண்றாங்க யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. யாருமே இல்லை. இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இவங்களோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்றாங்க. என்னோட டூத் பிரஷ் மிஸ் ஆகுறது, என்னோட ஷூஸ் மிஸ் ஆகுறது, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாங்க. இது வந்து மெடிசன்னால நடக்கல, யாரோ என்னோட அப்பார்ட்மெண்ட்ல வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ வந்து எப்பயுமே வந்து அவங்களோட டோர் விண்டோஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு அவங்க தூங்க போறாங்க. ஆனா இவங்க தூங்கி ஏந்திரிக்கும் போது ஒன்று நோட் பண்றாங்க. தூங்கி ஏந்திரிக்கும் போது வேற ஒரு ஸ்மெல்லை நோட் பண்றாங்க. டிஃப்ரெண்ட் பர்சன் ஸ்மெல் மாதிரி இருக்கு. அது இவங்க ஸ்மெல் கிடையாது. இதுக்கு மேல இதை வந்து அவங்களால டீல் பண்ண முடியாது. போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது சொல்லும் போது தான் அவங்களுக்கு தெரியுது இது ரொம்ப இன்சைனா இருக்கு. இவங்க எப்படி இதை இத்தனை நாள் வந்து அப்படியே அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது. இப்போ திருப்பியும் வந்து இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு போறதுக்கு வந்து பயமா இருக்கு. இப்போ அவங்களோட டேட் வந்து சொல்றாங்க, நான் வந்து செக் பண்றேன், அப்படியே ஒலிவியா கிட்ட அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் கிட்ட இதை பத்தி சொல்லலாம் சொல்லிட்டு அவங்க டேடும் வந்து கூட வராரு. டேட் வந்து செக் பண்றாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ல யாரும் இல்லை. அதுக்கப்புறம் போலான்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அதுக்கு முன்னாடி வந்து அப்போ சொல்றாரு, நான் இன்னொரு வாட்டி செக் பண்றேன்னு சொல்லிட்டு மேட்ரஸை தூக்கி பாக்குறாரு. அதுக்கப்புறம் கிளாசெட்குள்ள போய் பாக்குறாரு. அந்த கிளாசெட்ல வந்து எல்லா எட்ஜஸும் பாக்குறாரு. நாக் பண்ணி பாக்குறாரு. லைட்டை வச்சு செக் பண்றாரு. ஏதாவது சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு பாக்குறாரு. எதுவுமே இல்லை. அந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட்டை பாக்குறாரு. யாரும் எழுதியிருக்கா மாதிரி இருக்கு. ஆனா அந்த டெக்ஸ்ட்டை வந்து உள்ள இருந்து மட்டும்தான் வந்து எழுதியிருக்க முடியும். உள்ள இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். நார்மலா வந்து அந்த எழுதி இருக்கிறத வந்து யாராலையும் பார்க்க முடியாது. அந்த பாட்டம்ல என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டு பாக்குறாரு. அவர் படிக்கிறாரு. என்ன எழுதியிருக்குன்னா, come back here so I can look at you. அது மட்டும் இல்லாம அந்த கிளாசெட்ல ஒரு ஸ்லேட் வந்து மிஸ் ஆகுது. அப்படின்னா படுத்துட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தா டைரக்டா வந்து ஒலிவியாவோட பெட்டை வந்து பார்க்க முடியுது. டேடுக்கு வந்து இப்போ எல்லாமே புரியுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏந்திருக்காரு. ஏஞ்சிட்டு கிம்மு கிட்ட போறாரு. கிம்மை கூட்டிட்டு வராரு. கிம்மை கூட்டிட்டு வந்து இதை நீ எழுதுறியான்னு கேட்கறாரு. கிம் வந்து நோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து டேட் சொல்றாரு, நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம வந்து போலீஸ் கால் பண்ணோம், யாரோ அவனோட அப்பார்ட்மெண்ட்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ட்ரக்குக்குள்ள போயிடுறாங்க. ட்ரக்ல இருந்து போலீஸ் கால் பண்றாங்க. போலீஸ் வந்து சிசிடிவி கேமரா பாக்குறாங்க. அவங்க அந்த சிசிடிவி கேமரால பாக்குறது எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. ஒரு க்ரோன் மேன் வந்து ரொட்டீனா டெய்லி வந்து கிம்மோட அப்பார்ட்மெண்ட்குள்ள வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த ஆள் வந்து யாருன்னா ஒலிவியாவோட சன், ஒரு க்ரோன் அடல்ட் சன். ஒலிவியாவோட சன் வந்து கிம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே இவனுக்கு வந்து கிம் மேல லவ் வந்திருக்கு. அவனே வந்து அவனுக்குள்ள வந்து ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை கிம்மு கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறான். ஜோக்கர்ல வரா மாதிரி. ஐ திங்க் ஜோக்கருக்கே வந்து தெரியாது, அது இமேஜினேஷன் சொல்லிட்டு அவனுக்கே அது தெரியாது. ஆனா இதுல இவனுக்கு தெரியுது இது வந்து ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப். கிம்மும் இவனும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்னு சொல்லிட்டு இவனே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டான். அதனால என்ன பண்ணானா, ஒலிவியா வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க. எப்பெல்லாம் கிம்முக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறாங்களோ அப்போ வந்து அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி. ஸோ இவனுக்கு தெரியும் எப்போ வந்து ஃபுட்டை போய் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஃபுட்டை கொடுக்க போகும்போது அவன் வந்து அதில் ஸ்லீப்பிங் பில்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவான். உடனே அதை சாப்பிட்டோன்னு கிம் வந்து தூங்கிடுவாங்கன்னு இவனுக்கு தெரியும். இவங்கிட்ட ஒரு கீ இருந்தது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு. இவங்க தூங்கினோன்னே இவன் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவான். போயிட்டு அவன் சொல்லியிருக்கான், அவனை வந்து ஒரு வாட்டி கூட கிம் வந்து தொட்டதில்லை, தொடமாட்டான். ஆனால் என்ன பண்ணுவான்னா கிளாசெட்லேருந்து அவங்க தூங்குறத வந்து அப்படியே பார்ப்பான். இல்லைன்னா கிம்மு பக்கத்தில் போய் அப்படியே படுத்துப்பான். எதுவுமே பண்ண மாட்டான். கிம்முக்கு வந்து ஒரு சோஷியல் ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருந்தது. அவங்க நினச்சாங்க எல்லார்கிட்ட இருந்து தூரமாக இருக்கும், தனியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தனியாகவே இல்லை. 4 months வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவன் பக்கத்தில் ஒருத்தர் இருந்திருக்கான். ஆல்ரெடி அவங்களுக்கு சோஷியல் ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருந்தது. இதுக்கு மேலே கண்டிப்பாக அவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஒலிவியா வந்து கிம் கிட்ட சொல்கிறாங்க, இதை பற்றி எனக்கு தெரியாது, ஐ எம் சாரி. அதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எண்ட் ஆகுது. இந்த ஸ்டோரியோட எண்ட் இது.